இந்தியா கிளிட்ஸ் பார்வையாளர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். இல்லை, நான் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் அமெரிக்க இதாச்சுடைய குறியீடாக பண்ணதாக சொன்னீங்க. அதுக்கும் என்னுடைய சிந்தனைகளுக்கும் சம்மந்தம். அந்த கதை அப்படி கலைப்பு அப்படின்றத நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னு புரியல. ஒவ்வொரு தொழில் அமைப்புலையும் அந்தந்த தொழிலுக்கான ஒரு கலைப்பு அல்லது ஒரு மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யுது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு வங்கியில் பணிபுரிகிற ஒரு தொடர்ந்து எதிர்மறை கதாபாத்திரங்கள் பண்ணும்போது சில பாத்திரங்களை பார்க்கும்போது இப்போ ஆவாரம்பூவில் இருக்கக்கூடிய அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எம்டன் மகனில் இருக்கக்கூடிய அப்பா கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கு நான் செய்ய முடியாது. நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த மாதிரி இப்போது ஆவாரம்பூவோ எம்டன் மகனோ தேவர் மகனோ அல்லது நேரடியான எதிர்மறை கதாபாத்திரங்கள் கிடையாது. வில்லன் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலான படங்களில் சார் நீங்கள் ஒரு பணக்கார வில்லன், ஒரு கொடுமையான இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, நான் ஏன் பணக்காரன், பரம்பரை பணக்காரனா, லாட்டினால் வந்த பரம்பரை பணக்காரனா, அல்லது கொள்ளையடிச்சு பணக்காரனானா, இல்லை கஷ்டப்பட்டு முன்னேறி வந்த, நான் சுள்ளிக்காடு மாதிரி நானும் இதை பெருசாக எடுத்துக்கல. எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையை நான் நிறைவாக செய்ய முயற்சி செய்கிறேன். அதற்கு யாராவது அங்கீகாரம் கொடுத்து அதற்கான ஒரு இது மிக அறுதப்பழசான கேள்வி. இதற்கு வழக்கமான பதில்கள் இருக்கின்றன. நாம் திரு சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் மிகச்சிறந்த நடிகர், நான் உந்தப்பட்டவன் என்றாலும் கூட நான் அதுதான் சொல்றேன். நான் வந்தவர்களெல்லாம் இயக்குனராகலாம் நடிகராகலாம் என்ற ஒரு வாசலற்ற ஒரு மைதானத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. திரு சத்யராஜ் அவர்கள் தான் நடிக்க வேண்டும் என்று தன்னுடைய உறவினர் சிவகுமார் அவர்களிடம் கேட்கும்பொழுது கூட சிவகுமார் என்ன சொல்கிறார், நீ உடனே இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன பதில் தான். அதாவது மற்ற இதையே முறையாக அப்புறம் இலக்கியம் படிப்பதென்றது நான் பல துணை இணை இயக்குநர்களிடம் பேசினேன். அவர்கள் நினைக்கிறார்கள் நான் எல்லோரும் இப்பொழுது ஒரு வெளியை உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. ஒரு இலக்கியத்திற்கும் ஒரு எழுத்தாளனுக்கும் இந்த படைப்புலகத்திற்கும் ஒரு நட்பு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. ஒவ்வொரு காலச்சுழற்சியில் அந்த மாற்றம் வரும் போகும். உதாரணத்திற்கு இவ்வளவு பெரிய தமிழ் சினிமா துறை சிவாஜி எம்ஜிஆர் என்கின்ற 2 துருவங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கும். அவர் அந்த கதாநாயகர் என்கின்ற ஒரு அந்தஸ்தை சினிமாவிற்கு எப்படி திருப்பி தருகிறார் என்பதுதான் நாம் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சமீபத்திலே அவர் 3 Idiots என்ற ஒரு படம் எடுக்கிறார்.